அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் எடிட்டிங் இன் ஃபிலிமோரா. ஸோ ஃபிலிமோராவில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அட்வான்ஸ்ட் எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாரில் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவ்யூ ஆகும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் பேசிக் வீடியோ பார்க்கலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், இது மாதிரி போட்ட பேசிக் வீடியோ. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் அதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் டைம்லைனில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய டெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து 2 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று வந்து பெய்டு வெர்ஷன், ஒன்று வந்து கிராக்டு வெர்ஷன். 2 வெர்ஷனுமே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனை தொட்டு உங்களுக்கு தேவையான டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ டூரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இது வந்து இப்படி ஆல்ட் பண்ணி இப்படி எழுத்திங்கன்னாவும் உங்களுக்கு எவ்வளோ டூரேஷன் வேணுமோ டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பேசிக்கான எடிட்டிங், டெக்ஸ்ட் எடிட்டிங் வந்து. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஆல்ட் Ctrl+C பண்ணிங்கன்னா ஃபுல்லாக காப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் டேட் பண்ணிட்டு உங்கள் நேம் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் நிறைய டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஃபாண்ட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவெஞ்சர்ஸ் ஃபாண்ட்டு, ஸ்டார் வார் ஃபாண்ட்டு, ஸோ நிறைய ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இது இன்னும் அந்த கலரை வந்து அட்வான்ஸ்டாக எடிட் பண்ணுறதுக்காக கிரேடியன்ட் ஃபில் எல்லாம் எடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே அந்த பார் சென்டர் பார்லேருந்து இந்த ஃபாண்ட்டு மேலே எவ்வளோ தூரம் போகுது, கீழே எவ்வளோ தூரம் போகுது. அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலிமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு போல்டு, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ லெட்டரை வந்து ஃபாண்ட்டை வந்து ரொம்ப பிரைட்டாக காமிக்கிறது வந்து போல்டு, கொஞ்சம் சாட்சி காமிச்சா அந்த இட்டாலிக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ்டுக்குள்ள நான் வந்து போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டுக்குள்ளே போயிடும். அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த அட்வான்ஸ்டு போர்ட்டில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த மேலே டெக்ஸ்ட்டாக தேவை, கீழே அந்த பார் தேவையில்ல. ஸோ நான் வந்து பார் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே பக்கம் எதுவுமே ஷோ பண்ணலையா. ஸோ வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க. அந்த டெக்ஸ்ட் டைமில் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஆப்ஷன் வந்து உங்கள் டெக்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன டெக்ஸ்ட் வேணால் இந்த இடத்துலையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கலரில் வந்து 3 டைப் ஆஃப் ஃபில் இருக்குது. ஒன்று வந்து கலர் ஒன்லி யூனிக் கலரு. செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபில்னா ஸ்டார்டிங் அந்த லெட்டரோட ஸ்டார்டிங் ஃபாண்ட்டில் வந்து ஒரு கலர் இருக்கும், எண்டிங் முடியும்போது கலர் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நல்ல கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபில்லு. இமேஜ் ஃபில்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்குள்ள வந்து ஒரு இமேஜோட கலர் வரணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச ரஜினி, சூர்யா எந்த ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஒரு சிஎஸ்கேவோட எல்லோ கலராக இருக்கட்டும். ஸோ எந்த இமேஜோட கலரை கூட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரி கலர் மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட்டை கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் எப்படி வரணும் அது மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒபாசிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளர், ஃபாண்ட் வந்து எந்த அளவுக்கு பிளர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள், இந்த கலரிங் வந்து எப்படி ஃபில் ஆகிறது, எம்மில் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கிறதா அது மாதிரி இந்த கலரிங் ஆங்கிள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குங்கிறது ஃபோட்டோஷாப் படிச்சிங்கன்னா தெரியும். அவுட்டர் லேயர், இந்த ஃபாண்டோட அவுட்டர் லேயரில் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஆட் ஆகிறது. ஸோ நான் நல்லா பிரைட்டாக தெரியும் ஒயிட் கலர் வச்சுட்டு அதோட ஒபாசிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதோட வந்து பிளர் வந்து குறைச்சி வச்சுருங்க. அதோட ரேடியஸை நீங்கள் கூட்டி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஸோ ஷேடோ வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து சில வீடியோக்களுக்கு வந்து யூஸ் ஆகும். 3Dயில் ஃபாண்ட் மாதிரி காமிக்கிறதுக்காக ஷேடோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷேடோவில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ வந்து பேக்ரவுண்ட் வந்து இந்த கலரில் இருக்கனால வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரில. அதே மாதிரி ஷேடோட டிஸ்டன்ஸ் அது மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த பட்டன் அப்படி மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த கார்னர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் அமைக்கி இது பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிஃபார்மாக வந்து அது குறையும், ஃபாண்ட் வந்து சைஸ் குறையும், யூனிஃபார்மாக இது பண்ணும். இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஆனகோனலா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோனலா அந்திரகோனலா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து ஃபாண்ட் வந்து சரியாக வந்து இதாகாது, ஜூமின் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், ஃபேட் அவுட் ஆகி வரணுமா, இல்லை கைன்மாஸ்டர் நம்ம பார்த்த மாதிரி தான் ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாதிரி இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கிட்டு வர மாதிரி, இங்கிட்டு வர மாதிரி, டக்குன்னு ஃப்ளை ஆகி வர மாதிரி, டம்முன்னு வெடிக்கிற மாதிரி. ஸோ இங்கே பாருங்களேன், டக்குன்னு வந்து ரொம்ப தூரத்தில் வந்து டக்குன்னு ஜூம் ஆகி வரீங்க, சுராலி மாதிரி சுற்றி வர மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபிலிமோராவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதே இது மாதிரி வந்து இவ்வளோக்குள்ள நீங்கள் டெக்ஸ்ட் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்லேயே வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நிறைய மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலான டெக்ஸ்ட்டுக்கு வந்து சிஸ்டம் அந்த அப்ளிகேஷனோட டிஃபால்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து நிறைய ப்ளக்கின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ளக்கின் வந்து $30 கிட்ட வரும். அது மாதிரி இப்போ நான் வந்து இந்த ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை ஆகிருக்குங்கிறத வந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் ப்ரிவியூ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி தான் வருங்கிறது மாதிரி. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லெஃப்ட்டு சைடு ரைட்டு மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பார் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி 2 டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது வீடியோக்கில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இந்த இது கொடுக்கலாம். அவங்க நீங்கள் ப்ரீமியரில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கில் வந்து டெக்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். நான் அந்த ட்விட்டரில் வந்து அடுத்து போடுறேன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு ஓவர்லே இமேஜ் அது மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கால் அவுட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஒரு கால் அவுட்னா என்னென்னா ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இதோட சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இது வந்து 2 தடவை போட்டோன்னா சாரி இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து ஈஸியாக வந்து டெலிட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையில்லாத ஃபாண்ட்லாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்படி டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் கால் அவுட்டும் வந்து ஆட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க டயலாக் சொல்கிற மாதிரி என் பேரில் வந்து வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கலாம். கலர் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு பிடிச்ச மாதிரி கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கால் அவுட்லேயே இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் இன் ஃபிலிமோரா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். லேப்டாப் வந்து ரேம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் லேக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபுல் விண்டோவில் வச்சுட்டு நான் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஃபேட் அவுட் ஆகி ஒரு ஸ்கெட்சில் ட்ராப் பண்ண மாதிரி வந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய ப்ளக்கின்ஸ் இருக்குது. நான் வச்சுருக்கேன், நிறைய ப்ளக்கின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்த்து வந்து பேசிக் ஃபாண்ட்டு தான். ஃபிலிமோரா வந்து சாதாரண வச்சிடாதீங்க பேசிக் ஃபாண்ட்டுன்னு. ஸோ இதான் நான் ப்ரிவியூ காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரிவியூ. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்துனீங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு நடுவில் வந்து உங்கள் கப்பு இது மாதிரி கப்பு 3D கப் மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியோட பேரோ அது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கா. ஸோ இது மாதிரி நிறையா ப்ளக்கின் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தா நிறைய ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து அட்வான்ஸ் அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இது வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் முகேஷ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங் ஃபியூஸ் டியூப். ஹேவ் அ ஃபன். அவ்வளவுதானா? வேற என்ன? சும்மா 4 வார்த்தை முடிஞ்சா ஒரு கப் காஃபி.